ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் அவர் குருவிக்கூட சேனல். இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் மார்னிங் வச்சோம், பட் நம்மளுக்கு இல்லை, காலி. ஸோ இன்றைக்கி சிம்பிளான ஒரு லஞ்ச் பார்க்கலாம். சாதம் போட்டாச்சு. நான் போன தடவை சொன்னேன்ல, பிரண்டை தொக்கு பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் லாஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்குது. இதை வச்சே நம்ம இன்றைக்கி சாப்பிட்றலாம். ப்ளஸ் நியூட்ரிஷ்னல் டயட், நல்ல ஃபைபர் உள்ள கோஸ் பொரியல் இதுவே செமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் ஒரு வாய் சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு பிரண்டை தொக்கு வச்சு நம்ம லஞ்சை ஒப்பேத்தியாச்சு. ஆனால் அது செமையான ஹெல்தி ப்ளஸ் டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. சைடிஸ் பாருங்கள். இதுக்கு ஆக்சுவலாக சைடிஸே தேவையில்லை, உங்கள்கிட்ட முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். பிரண்டை தொக்கே போதும். இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். செம்மையாக இருக்குங்க. காலி ஆயிடுச்சு. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் பண்ணிங்களா? இது எப்படி வச்சிடலாம். அடுத்து கோஸ். இன்றைக்கி வந்து கோஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்புறம் கோஸ் ரைஸ் இதுவுமே நல்லாயிருக்கும். இதில் வந்து உளுந்தம்பருப்பு, கடுகு நிறைய போட்டுருக்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சூப்பராக இருக்குது. சாம்பார் வந்து காலியானதுனால இது பண்ணோம். ஆனால் உண்மையிலே இன்றைக்கி செம்மையாக இருக்கும். எப்பவுமே சாம்பார் காரக்குழம்பும் சாப்பிடாம காய் பொரியல்களை கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டுட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இது நம்ம சைடிஷ் பப்படம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் சமையல் பண்ண முடியாது இன்றைக்கி ஒயிட் ரைஸ் வடிச்சிட்டு இந்த பிரண்டை தொக்கு மாதிரியே கருவேப்பிலை தொக்கும் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த வீக்கில் கண்டிப்பாக கருவேப்பிலை தொக்கு இல்லைன்னா பிரண்டை தொக்கு கன்ஃபார்மாக பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டுருவீங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னங்கிறத நானும் புரிஞ்சுக்குவேன். ஸோ ஹெல்தி அண்ட் சிம்பிளி சூப்பர் லஞ்ச்.